யார் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? அது பொதுமக்கள் தான் கேட்டுங்க. எந்த கூட்டணி வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? திமுக, அதிமுக, சீமானு, விஜய். ஏடிஎம்கேவா? எப்படி சார்? டிஎம்கே. போன எலெக்ஷன்ல ஒன்னா நாங்க எம்பி எலெக்ஷன்ல கைட்டி விட்டாங்க ஏடிஎம்கே. இப்போ மறுபடியும் ஒன்னா கூட்டணி போய் பண்றாரு எடப்பாடியார். வேஸ்ட் தான் நடத்துறது. அப்போ எம்பி எலெக்ஷன்லேயே கூட்டணி வச்சிருக்கலாம்ல. அப்போ வேணான்ட்டா இப்போ ஏதோ ஏதோ ஒரு பிரச்சனையால் போயிட்டு மறுபடியும் அவ்வளோ கூட்டணி வச்சுக்கிறேன் பிஜேபி கூட. தேவையாது. அவர் ஏதோ இந்த எலெக்ஷனில் கூட வச்சுருக்கிறாங்க போல. அடுத்த எலெக்ஷனில் அவரே கட்டி விட்டுருவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு பிஜேபி கண்ட்ரோல் எடுத்துக்கோம். எனக்கு பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தான். அதிமுக கூட்டணி ஒரு பலமான கூட்டணி. அது பலமான கூட்டணி நீங்கள் சொல்லிக்கலாம். பலமான கூட்டணி சொல்லியிருக்காரு. அது நீங்கள் சொல்லிக்கலாம். அது நீங்கள் வந்து அவர் சொல்லிக்கலாம். அவர் சொல்லலாம். மக்கள் நம்பணும்ல. பிஜேபி கண்டாலே யாருக்கும் பிடிக்காது. இது ஸ்டாலின் ஐயா நல்லா தான் பண்ணுறாரு. ஸ்டாலின் நல்லா தான் பண்ணிக்கிறாரு. மொத்தமே நல்லா தான் இருக்குது. அது தப்பே சொல்ல முடியாது. இந்த ஆட்டோக்காரங்களுக்கு தான் ரொம்ப பாதிப்பு. ஆட்டோவில் உக்காந்துக்கிறாங்க, பின்னால் பஸ்ஸு பார்த்தாலும் இறங்கி போயினே இருக்கிறாங்க. பஸ்ஸுக்கு ஆம்பளைங்களுக்கு ஃப்ரீ, லேடிஸுங்களுக்கு ஃப்ரீ. ஆட்டோக்காரங்க ரொம்ப வாயில் போயிடுச்சு. தமிழ்நாட்டில் வந்து எந்த கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? டிஎம்கே, ஏடிஎம்கே, சீமானு, விஜய். நான் நினைக்கிறது டிஎம்கே தான் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்களுக்கு அவங்க செய்திருக்க தொண்டு பணிகள் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிருக்கு. இப்போ வந்து அதிமுக தான் சார் இப்போதுக்கு வலுவான இதில் இருக்குது. இப்போ வலுவான கூட்டணி அவங்க தான் பண்ணுங்கிறாங்க. நான் விஜய் ரசிகர் தான். விசில் சின்ன கொடுத்தா என்னோட ஓட்டம் அவருக்கு தான். விஜய்க்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்க? ஓட்டு கண்டிப்பாக. 4 பேர் களத்தில் இருக்காங்க. யாருடைய திமுக தான் சார். திமுக தான் ஸ்ட்ராங்காக இருக்கா? ஆமாம். எப்படி சொல்றீங்க திமுக? அது கூட்டணி எப்பயுமே ஸ்ட்ராங் தான் சார். யார் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் தான் இருக்காரு. தமிழ்நாட்டில் வந்து எந்த கூட்டணி வந்து வலுவாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? திமுக, அதிமுக, சீமானு, விஜய். எந்த கூட்டணி வலுவாக இருக்கு சார்? இப்போ நடக்கிற ஆட்சி நல்லா தான் நடக்குது. இப்போ என்னத்துக்கு வந்து இந்த விஜய் எல்லாம் உள்ள வர்றாரு? அவருக்கு இன்னும் வயசு இருக்குது சார். நான் எந்த கட்சியும் சேர்ந்ததும் கிடையாது. நல்லா தான் நடக்குது ஆட்சி. அதையே இது பண்ண எவ்வளோ நல்லது காரியங்கள் செஞ்சுருக்காங்க. அதை பாராட்டாமல் நாங்கள் தான் வரணும், நான் வரணும். நான் இந்த யூத்துங்க பண்ணுற வேலை வீட்டில் இருக்கிற பெற்றோருக்கும் சரியில்லை சார். பிஜேபியோட கூட்டணின்றாங்க. பிஜேபிக்கும் அப்படி ஒரு சில இதெல்லாம் அந்த அளவுக்கு பிஜேபி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது, வாய்ப்பு கிடையாது. ஒன்று திமுக இல்லை அண்ணா திமுக, அந்த ரெண்டை தவிர. இப்போ விஜயை சொல்லாங்க எல்லாம். விஜயோட அரசியல் எப்படி பார்க்குறீங்க? விஜயோட அரசியல் எப்படி பார்க்குறீங்க? இதை பற்றியெல்லாம் நாங்கள் பேசுகிறதே கிடையாது.